ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போகலாங்க. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ சிடிசி வழியாக போகும்போது பாபு பிரியாணி, அத்தா பிரியாணிங்கெலாம் பிரியாணி போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த சைடு போனாவே அப்படியே பிரியாணி ஸ்மெல்லாம் அடிக்குங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் போகும்போது காலையில், அதனால் இன்னும் கடை ஆரம்பிக்கல. ஸோ 10 o'clock மேலே தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க, சந்தைக்கு. பட் கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் போலங்க. காய்கறிலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு வாங்கிட்டு போகலாம், வந்ததுக்கு சும்மா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விறுவிறுன்னு உள்ளார போயிட்டுருக்கோங்க. சரி ஏதாவது காய்கறி எங்கேயாவது போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சரி முதல்ல கீரை சாப்பிடணும் போல, கீரைலாம் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி முதல்ல கீரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீரை கடைக்கு தாங்க போகணும். பட் கீரையும் அங்கே இல்லைங்க. என்ன இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் புதினாவும் தான் இருந்துச்சுங்க. கொத்தமல்லி கட்டு 2 கட்டு 10 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கட்டு 5 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. சரி நம்ம 2 கட்டாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 கட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் புதினா ஒன்று வாங்கினேங்க. சரி ஓகே, அதை வாங்கிட்டு வேறு என்ன தான் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். பட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக, லேட்டானனால ரேட் கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. சரி ஓகே, நம்ம இருக்கிறத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே கொஞ்சம் முள்ளங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டேங்க. ஃபுல்லாக அவரைக்காய், கேரட்டு, அது மாதிரிலாம் எல்லா கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேங்க. எல்லாம் 10 ரூபா, கூறு 10 ரூபா தாங்க. பார்த்தீங்களா, புதினா எல்லாம் வாங்கிட்டேன். சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கும்போது பூண்டு வாங்கணும்னு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் பூண்டு வாங்கிட்டேன். பூண்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. 1/2 கிலோ 150, 140, 130 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்களும் வாங்கி முடிச்சுட்டு சரின்னு சொல்லி நாங்கள் வெளியில் வந்துட்டு இருந்தோங்க. வெளியில் வந்துட்டு இருந்தால் ஃபுல்லாக ரொம்ப டிராஃபிக் ஜாமுங்க. நாங்கள் போனதே லேட் தான். பட் அப்போவுமே அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மார்க்கெட்டை விட்டு ஓரளவுக்கு வெளியில் வந்தாச்சுங்க. சரி வெளில வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வண்டியை நிறுத்தி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போனோங்க. ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம் அதெல்லாம் வாங்கினோங்க. சரி ஓகே, அது கொஞ்சம் எல்லாமே ஆஃப் கேஜி தாங்க வாங்கினேன். ஏன்னா ரேட் எல்லாமே அதிகம் தான். இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க. 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோங்க. போகிற வழியில் பார்த்தா அன்னாச்சி பழம் இருந்துச்சுங்க. ஏன்னா அன்னாச்சி பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெயில் காலத்தில் தான் சாப்பிட முடியாது, குளிர்காலத்தில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அன்னாச்சி பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினோங்க. சரி வண்டியை நிறுத்திட்டு அன்னாச்சி பழம் வாங்கிட்டோங்க. அன்னாச்சி பழம் ஒன்று 40 ரூபா, 50 ரூபா